மனுஷங்கான நமக்கு மொத்தமா 6 அறிவு இருக்கு. ஆனா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 5 அறிவு தான் இருக்கு. அந்த 5 அறிவு அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால அதை அவங்க ரொம்ப எஃபெக்டிவா பயன்படுத்தி நிலநடுக்கம் மாதிரியான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை அதை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணிடுது. அது எப்படி தானே கேக்குறீங்க? ரொம்ப சிம்பிள். பூமியில மொத்தமா 15 டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு. அது ஒன்னோட ஒன்னு உரசும் போது ஏற்படுற அதிர்வுகள் தான் நிலநடுக்கத்துக்கு காரணமாவே இருக்கு. சோ ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் போது சில அதிர்வுகள்லாம் பாத்தீங்கன்னா பூமியோட மேல் பரப்பு நோக்கி போகும். ஆனா இந்த ஒரிஜினல் அதிர்வு போறதுக்கு முன்னாடி சில லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா பூமியோட மேற்பரப்பு நோக்கி போகும். என்னதான் ஃபாஸ்டா இருந்தாலும் அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு தெரியுமா? 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே தான் இருக்கும். ஆனா மனுஷன் நமக்கு எவ்வளவுனா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும். அதுக்கு மேலேயோ இல்ல அது கீழே போச்சுன்னா நமக்கு அது கேட்காது. சோ 20 ஹெர்ட்ஸ் கீழே இருக்க சவுண்ட்ஸை நம்ம இன்ஃப்ராசானிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ராசானிக் சவுண்ட் சில அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸால கேட்க முடியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கவுஸ், ரைனோசரஸ் அண்ட் ஃபிளமிங்கோ. இன்னும் சில உயிரினங்களா இருக்கு. உதாரணத்துக்கு எலிஃபண்ட் அண்ட் ஸ்னேக். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட கால்கள் அதுக்கப்புறம் ஸ்கின்னை யூஸ் பண்ணி இந்த இன்ஃப்ராசானிக் சவுண்டை உணர்ந்து என்னடா சவுண்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இங்க ஏதோ ஆபத்து ஏற்பட போகுதுன்னு சொல்லி ரொம்ப சேஃபான இடத்துக்கு அது நகர்ந்து போயிடும். இந்த எர்த்குவேக் நடக்கிறதுக்கு முன்னாடி எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சில சேஞ்சஸ்லாம் ஏற்படும். அதை சில அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸால உணர முடியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்ஸ், டாக்ஸ் அண்ட் நிறைய பேர்ட்ஸ். சோ இந்த எர்த்குவேக் ஏற்படுறதுக்கு முன்னாடி கடல்ல சில பிரஷர் டிஃபரன்ஸ் ஏற்படும். அதை இந்த கடலோட உயிரினம் பாத்தீங்கன்னா உணர்ந்து இங்க ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லி சேஃபான இடத்துக்கு போயிடும். சரி, இதெல்லாம் எதை வச்சு உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற என்னங்க, நம்பிக்கை தான். சும்மா சொன்னேன். என்னன்னு சொல்றேன். இப்போ 2018ல புல்லட்டின் ஆஃப் சீஸ்மாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் இந்த சீஸ்மாலஜிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா எர்த்குவேக் பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் சீஸ்மாலஜி. ஓகேவா? அங்க 729 ரிப்போர்ட்டை ரிசர்ச் பண்ணாங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எர்த்குவேக் நடக்கிறதுக்கு முன்னாடி அனிமல்ஸோட அந்த வித்தியாசமான பிஹேவியர் தான் அந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே இந்த ரிப்போர்ட் எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல ஜஸ்ட் ஒரு தடவை நடந்தது அப்படின்றதுனால இந்த ரிப்போர்ட்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனில இருக்க ரிசர்ச்சர்ஸ்லாம் இட்டாலியில எந்த இடத்துல அதிகமான நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற அனிமல்ஸை 2 வருஷமா ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல எப்பெல்லாம் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சோ அதுக்கு முன்னாடி அனிமல்ஸோட பிஹேவியர்ல நிறைய மாற்றத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு தான் ப்ரூவ் பண்ணாங்க. அதான் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ரொம்ப அழகா எர்த்குவேக்கை ப்ரெடிக்ட் பண்ணதுல இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெக்னாலஜி கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. எக்காரஸ், அதாவது இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஃபார் அனிமல் ரிசர்ச் யூசிங் ஸ்பேஸ். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா இருக்கிற நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட உடம்புல ஒரு விதமான சென்சாரை செலுத்திருக்காங்க. So that இந்த எர்த்குவேக் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட உடம்புல எதனாச்சும் ஒரு பிஹேவியர் சேஞ்ச் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சிக்னல்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சேட்டலைட் போயிட்டு நமக்கு வரும். அதை வச்சு நம்மளால ஓரளவுக்கு எர்த்குவேக்கை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நன்றிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது கபர்ல இருக்கக்கூடியவர்கள் படுற வேதனையை இன்னஹும் யுஅஸபூன அஸாபன், அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். தஸ்மஉல் பஹாயிமு குல்லுஹா, மிருகங்கள் அனைத்துமே இந்த வேதனையை செவிமடுக்கின்றன, மனுஷன் செவிமடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 6366வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அடிப்படை நீங்க விளங்கிக் கொள்ளணும், கபருல வேதனை நடக்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு நம்ப முடியுமே தவிர பார்க்க இயலுமா? முடியாது. ஆனா மிருகங்களுக்கு அதுல கூட ஒரு சயின்ஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல கூட என்ன சயின்ஸ் இருக்கு? அது எப்படி மனுஷனோட மிருகங்களுக்கு கூடவோ ஒரு பேசுற ஆட்கள்லாம் இருக்குது. மனுஷனை கேட்காது, மிருகத்துக்கு மட்டும் கேட்குமோ? நமக்கு அந்த காது, அதுக்கு அந்த காது, நம்ம காது அதை விட சூப்பர் காதுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மனுஷன் நினைக்கிறான் நம்ம காது மிருகங்களை விட சிறந்த காது, நம்மளுக்கு அதை விட சிறந்த மூளை இருக்கிறது, அதனால நமக்கு கேட்காம மிருகத்துக்கு எப்படி கேட்கும்? நான் பேசுற நீங்க கேட்கறீங்க, நீங்க பேசுற நாங்க கேட்கிறோம், மிருகங்கள் முதல் பேசவாது செய்தா அதுக்கு எப்படி கேட்கும்? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விதண்டாவாதம் பேசக்கூடிய காட்சியை நீங்க பாக்குறீங்க. ஆனா விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை விட மிருகங்களுக்கு கேட்கறதுக்கு கூடுதலான சக்தி எல்லாம் கொடுத்திருக்கிறான். அது கூட இந்த சுனாமி நேரத்தில் கூட உங்களுக்கு நிரூபிச்சாங்க. என்ன நிரூபிச்சாங்க? சுனாமி வருது, சுனாமி வரக்கூடிய நேரத்தில் இலங்கையில ஒரு பெரிய கொழும்புல ஒரு மிருக காட்சி சாலை ஜூ இருக்கிறது. ஜூல எல்லா விதமான மிருகங்களும் அந்த மிருக காட்சி, கண்டலூர் இருக்குல்ல, வண்டலூர் மாதிரி அந்த ஜூல மிருக காட்சி சாலை இருக்கிறது. அந்த சுனாமி நிறைய எல்லாம் அவுட் ஆன பிறகு கணக்கு எடுக்கிறாங்க. எடுத்தா அந்த ஜூல உள்ள எல்லா மிருகங்களுமே ஜூல தப்பிச்சு வெளியே ஓடி போயிருக்கு. மனுஷன் தப்பிக்கல. இந்த ஜூல இருந்த மிருகங்கள் புறாம நினைஞ்சிருக்குது, அது ஏறி குதிச்சு என்னமோ பண்ணி நினைஞ்சிருக்கு, முன்னாடி ஓடி போயிடுச்சு. அப்புறம் தான் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, ஏற்கனவே இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது.
ஆய்வுல என்ன சொல்றான்னு கேட்டா, நமக்கு கேட்கிறதை விட வந்து மிருகங்களுடைய கேள்வி திறன் கூட. நமக்கு இந்த சத்தங்கள் பேச்சுக்களை வேண்டாம் நம்ம கேட்கலாமே தவிர, அங்க இந்த நாடு இந்தோனேசியாவுலயா, இந்தோனேசியாவுல அடிச்ச அந்த இடிதானே, அதானே இங்க சுனாமியா வந்தது. அங்க இடிச்ச உடனே இது கேட்குது. நமக்கு அந்த சவுண்டு வந்து சேரவே இல்லை. அந்த சவுண்டு நமக்கு ஒரு காற்றலையில கரைஞ்சு போயிடுது. கரைஞ்சி அவ்வளவு மென்மையா போனதை கூட அது உணர்ந்து கொண்டு, ஆஹா அந்த அலை வேகமா வந்து கொண்டிருக்கிறது, இந்த இடத்தை நம்ம இருக்கிற இடத்தை நோக்கி அது வருகிறது என்று உணர்ந்து இந்த இடம் காலியா போயிருந்து தப்பிச்சு ஓடி போச்சு. மனுஷன் அழிஞ்சு நாசமா போனான். பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய மனுஷன் கம்ப்ளீட்டா அழிஞ்சு நாசமா போனா. ஆனா மிருகங்கள் பூரா அணைஞ்சிருச்சு, தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. அப்ப மிருகங்களுக்கு வந்து நம்ம காதுக்கு இருக்கிற கேட்கும் திறனை விட, காது மட்டும் இல்லைங்க, பகுத்தறிவுல தான் நீ கூட இருக்கலாம். எல்லாத்துலயும் மிருகத்துக்கு கூட விளங்கிக்கிறங்க. ஒரு நாய்க்கு மோப்பம் பிடிக்குது, நீனு மோப்பம் பிடிச்சு பாருங்க. நமக்கு என்ன மோப்பம் பிடிக்கல? இந்த வாசனையும் துர்நாற்றத்தையும் மோப்பம் பிடிக்கலும். அவ்வளவுதான் நமக்கு முடியுமே தவிர, இது இந்த மனுஷனுடைய வாசனை உனக்கு பிரிச்சு பண்ண முடியுமா? மோந்து பார்த்து இது இப்ராஹிமுடைய கை சொல்லி பார்ப்போம். கண்ணை மூடிக்க, உன் முன்னாடி ஒரு 5 கையை நீட்டு சொல்றேன், 5 கையையும் கரெக்டானு சொல்லி பார்ப்போம். ஆமா இப்ராஹிம் கை, இஸ்மாயில் கைன்னு சொல்லு. எல்லா கையும் ஒரே மாதிரி தான் உனக்கு தெரியும். உனக்கு என்னது அத்தர் வாசம் துர்நாற்றம், இந்த 2 தான் கண்டுபிடிப்பேன். அதுக்கு மேல உள்ளதையெல்லாம் கண்டுபிடிக்கிற 2 விஷயத்தை தான் பிரிச்சு என்ன செய்யலாம். அந்த நல்ல வாசத்திலேயே விட ஒரு 400 வாசைய, மல்லிகை வாசம், ரோஜா வாசம் அப்படின்னு வேணா நீ பிரிச்சு அறிவியே தவிர, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு வாசம் இருக்குதே, அது கண்டுபிடிக்குத. நாய் கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இந்த வாசம் இவனுடைய வாசம் தாங்க, 100 பேர் நிக்கிறோம், குறிப்பிட்ட ஒரு மனுஷனுடைய வாசம் தான் அங்கக்குள்ள இருக்குன்னு சொல்லி கரெக்டா வந்து கவ்விடுத. அப்ப மோப்ப சக்தியில நம்மளை விட மிஞ்சக்கூடிய மிருகங்கள் இருக்குத்தானே செய்யுது. நமக்கு மூக்கு தான் பெருசுன்னு சொல்ல முடியுமா? நம்மளை விட கவனிக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் நல்லா படைச்சுதான் வச்சுக்கிறோம். கேட்கும் திறனை அந்த மாதிரி தான் என்ன செய்யுது, மிருகங்களுக்கு இருக்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபர் வேதனை எப்படி கேட்கும்னு சொன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அலை வரிசையில குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலாவில் வர்றதா நம்ம கேட்க முடியுது. வேற ஒரு ஃபார்முலாவில் மாத்தி அனுப்புனா நம்ம கேட்க முடியுமா? இந்த இடத்துல கூட எத்தனையோ ஸ்டேஷன்களுடைய பாடல்கள் நின்றுகிட்டே இருக்கிறது. பல ஸ்டேஷன், எஃப்எம் ஸ்டேஷன் 40 ஸ்டேஷன் வச்சிருக்காங்க மெட்ராஸ்ல. 40 ஸ்டேஷன் இந்த இடத்துல இருக்குது. கேளு பார்ப்போம். உனக்கு கேட்காது. ஏன்? அந்த ஃபார்முலாவில் வந்தா தான் நீ கேட்ப. இப்ப நான் பேசுறேன் இந்த மாதிரி வரணும், அது வேற ஃபார்முலாவில் வருது. ஒரு ரேடியோ வச்சு அதை மாத்தி தந்தா கேட்ப. நீ வேற விதமான ஃபார்முலாவில் மாத்தினா நம்ம கேட்குது. மிருகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சை விட வேற ஃபார்முலாவில் வர்ற பேச்சுகள் இருக்கு பாருங்க, அதை கூட அது கேட்டு கண்டுபிடிச்சிருது. இந்த இடத்துல தான் சுனாமி வரப்போ, வெள்ளம் புயலை எல்லாம் கண்டுபிடிக்கும்னு சொல்றான். புயல் மழை வரும் பொழுது அதுக்கு தெரியுது, அந்த புயல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். பூகம்பம் இருக்க, பூகம்பம் வரும்போது எதுக்கு தெரியுது? மறைவான ஞானம் கிடையாது. பம்பாயில ஒரு இடி இடிச்ச உடனே அந்த அதிர்வு பூமி வெளியா வருதுல, அதை உணர்ற அளவுக்கு நம்ம பாடிக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு அல்ல பகுத்தறி வைக்காதனால அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த பாடியிலே அந்த சக்தி எல்லாம் கொடுத்துருக்கான். அங்க அடிக்கிற அடி இங்க அடிக்கிற மாதிரி கேட்கும், ஓட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் விலங்குகள் வந்து நாம இன்னும் சொல்ல போனா அந்த புலி எல்லாம் இருக்கு பாத்தீங்க, புலி சிங்கம் எல்லாம், அந்த புலி வந்து நடக்கிற சத்தமாவது கேட்குமா? அவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் அப்படி பஞ்சு மாதிரி தான் வைக்கும். ஒரு வைக்க போர்ல கொண்டு காலை வச்சா கூட சத்தம் கேட்காதுங்க. ஆனா மானு கேட்டுருமே, நம்ம நிப்பம் கேட்காது. நம்ம நின்றோம்னா ஒரு புலி வந்து வைக்க போர்ல காலை வச்சு அமுக்குதுன்னு வைங்க, அது என்ன செய்யும்? ஒரு ஓணாம் போனா கூட சரசன சத்தம் கேட்கும். ஒரு புலி காலை வச்சு அமுக்குனா ஏன்? அது வேட்டையாடுவதற்காக வேண்டி அந்த அவ்வளவு மென்மையா சத்தம் வராத அளவுக்கு அந்த காலை வைக்குது. நமக்குலாம் விளங்காது. ஒரு மாடோ மாடோ நின்றா விளங்கிடும், ஓட்டம் எடுத்துறது. புலி வந்து அந்த நின்றான செய்யும், ஒரே பாய்ச்சலா பாஞ்சு ஓடி போயிருதா இல்லையா? அதுக்கு விளங்குதா இல்லையா? இப்படியான ஒரு சக்தியை வந்து அல்லாஹ் விலங்குகளுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால கபூர்ல நடக்கிற வேதனைகள் வந்து அது வேற ஃபார்முலா. நம்ம ஃபார்முலாவில் தான் நமக்கு கேட்டுறேன். அவனுடைய சத்தமே ஃபார்முலா வேற, ரேடியோவில் பாட்டு வர்ற மாதிரி ஃபார்முலாவில் வருது. நமக்கு கேட்கறதுக்கு இந்த காது பத்தாது, அந்த காது போதும். மிருகங்களுடைய காதுக்கு என்ன செய்யும்? அது கேட்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல கூட ஒரு விதமான அறிவியல் இருக்கிறது. இது இவ்வளவு தெளிவா தெரிஞ்ச பிறகு அப்ப மனிதனுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் வந்து அதை மறைச்சு வச்சிருக்கான்னு விளங்குதா இல்லையா?